இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் சிஏ இன்டர்மீடியட்டில் கொஷின் நம்பர் 14 அதை அப்படியே பாருங்கள். The following data are available for a product for a month of July 2024. அதாவது ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன் காஸ்டிங்கில் இது வருது. இதில் நீங்கள் பாருங்கள், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்க ப்ராசஸ் 2ல், ப்ராசஸ் 1ல் கிடையாது. காஸ்ட் இன்கர் டூரிங் த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸுக்கு தனித்தனியாக டைரக்ட் மெட்டீரியல் 6 lakhs ப்ராசஸ் 1, லேபர் வந்து 1,20,000, ப்ராசஸ் 2க்கு 1,60,000, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 2,40,000, இது 2 lakhs. யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் இன் ப்ராசஸ் 40,000 and then completed in process 2 36,000, completed and transferred 36,000 in process 1ல, இது process 2ல 32,000. closing work in progress கொடுத்துருக்காங்க 2,000, normal loss 2,000 and then normal loss in process 2ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,500. closing work in progress வந்து நம்ம calculate பண்ணோம், அது missing figure. So the production remaining in process has to be valued as follows அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ரிமைனிங் இன் ப்ராசஸ்னால் க்ளோசிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, மெட்டீரியலில் 100%, லேபர் அண்ட் ஓவர் ஹெட்டில் 50% கம்ப்ளீட்டட். அப்போ க்ளோசிங்கில் வந்து மெட்டீரியல் 100% கம்ப்ளீட்டடு, லேபரில் ஓவர் ஹெட்ஸில் 50% ஈச் கம்ப்ளீட்டட். தேர் ஹாஸ் பீன் நோ அப்நார்மல் லாஸ் இன் ப்ராசஸ் 2. அப்நார்மல் லாஸ் எதுவும் இல்லை. The company follows the weighted average method for valuing inventory. Prepare process account after working out the missing figure and with detailed workings அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கலாம், ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் போடணும். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் நீங்கள் பாருங்கள், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கிடையாது. மெட்டீரியல்ஸ் நீங்கள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 40,000 மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அதில் கம்ப்ளீட்டாக ஆனது 36,000. ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒரு 2,000, நார்மல் லாஸ். அப்போ அது சரியாக போச்சு. 40ல் அது அவங்களே ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராசஸ் 2ல் மட்டும்தான் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுக்கல, அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இது என்ன பண்ணோம், ஆக்சுவலாக ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் மெட்டீரியலுக்கு எவ்வளோ, லேபருக்கு எவ்வளோ, ஓவர் ஹெட்ஸுக்கு எவ்வளோ, காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை அப்போர்ஷன் பண்ணோம். அப்புறம் ப்ராசஸ் அக்கௌண்ட்டு நம்பர் 1க்கு கால்குலேட் பண்ணோம். இதே மாதிரி ப்ராசஸ் 2க்கும் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்புறம் ஈக்குவலண்ட் அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ, அதாவது டிஸ்ட்ரிபியூட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே இதை போட்டுகிட்டே வரலாம். அப்படியே பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராசஸ் 1க்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்புட்டு, நெக்ஸ்ட்டு அது பர்டிகுலர்ஸு, அடுத்து அவுட்புட் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்ன ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓவர் ஹெட்ஸும் சரி லேபரும் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அதில் போட்டுட்டு மெட்டீரியல் லேபர், இதில் நீங்கள் இதில் 2 யூனிட் எவ்வளோ, ருபீஸ் எவ்வளோ, யூனிட் எவ்வளோ, ருபீஸ் எவ்வளோ. இதுதான் பேசிக் மெத்தடு. இந்த ஃபார்மெட் அப்படியே போட்டுருங்க. மொத்தமாக நம்ம இன்புட் நம்ம எவ்வளோ பண்ணுறோன்னா அந்த கொஷனில் பாருங்கள் 40,000 எல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 யூனிட்ஸ் நம்ம இங்கே போடுறோம். அப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா 40,000 யூனிட்ஸ். அதுக்கு உண்டான பிரேக்கப்போ அவங்களே கொடுத்துட்றாங்க. மொத்தமாக 40ல் 36,000 வந்து கம்ப்ளீட்டட். அப்போ நீங்கள் 40,000 அப்படியே எப்படி போட்டுங்க, இங்கே 40,000, இதில் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ கம்ப்ளீட்டட் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இன்ட்ரடியூஸ்டு அண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்டு, 36,000 யூனிட்ஸ், 36 யூனிட்ஸ். அடுத்தது நார்மல் லாஸ் எவ்வளோ, 2,000 யூனிட்ஸ். அப்போ அந்த 2,000 யூனிட்ஸ் அப்படியே போடுங்க. அண்ட் தென் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுவும் கொடுத்துட்டாங்க, அது ஒரு 2,000. அப்போ 2,000 யூனிட்ஸ் போடுங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 40,000. இது கிளியர் ஆகிடுது. அப்போ 40,000. சரி, இப்போ இந்த யூனிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இந்த க்ளோசிங்கில் கம்ப்ளீட் ஆகிறதா 100%, இங்கே 50%. அப்போ இதில் வந்து க்ளோசிங்கில் பொறுத்த வரைக்கும்
100%, இங்கே வந்து 50%. இது வந்து ருப்பீஸ் இல்லை, பர்சன்டேஜ். அதை கொஞ்சம் அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. ஏதாவது இந்த இடத்துல மாற்றிங்க. இது வந்து பர்சன்டேஜ். அப்போ இது 100%, 50%. 100%, 50%னாங்க எவ்வளோ வரும்? அப்போ 2000 அப்படியே வரும் இந்த யூனிட்டுக்கு. இதில் 15 இப்போ 1000 யூனிட்ஸ் வரும். 36,000ல் ஃபஸ்ட் எப்பயுமே இனிஷியலில் இன்ட்ரோடக்ஷனில் வந்து 100% தான். மெட்டீரியலும் சரி, லேபரும் சரி, ஓவர் ஹெட்டும் சரி. அப்போ இங்கேயும் 36,000. அப்போ யூனிட்ஸில் இங்கேயும் 36,000. லேபருக்கும் ஓவர் ஹெட்ஸுக்கு ரெண்டுக்குமே இங்கே லேபருக்கு ஓவர் ஹெட்ஸ், இங்கே ஓவர் ஹெட்ஸ் இங்கே வரும். ஓவர் ஹெட்ஸுக்கு ரெண்டு சேர்த்து பார்த்தீங்கன்னா 36,000. அப்போ இதுவும் 100%. நார்மல் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் லாஸ் நில்லு. சரி, அப்போ நீங்கள் டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் 36,000 + 2,000. அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னா ப்ராசஸ் 1ல் 38,000 யூனிட்ஸ். சரி, இதில் வந்து 37,000 யூனிட்ஸ். இந்த 37,000 யூனிட்ஸ் வந்து லேபருக்கும் தனியாக 37, ஓவர் ஹெட்ஸுக்கும் தனித்தனியாக. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் 38,000. இதுதான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. இந்த இதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. மெட்டீரியல், லேபரு, ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே இது. அப்போ காஸ்ட்டு பர் ஈக்குவலன்ட் யூனிட் எவ்வளோ? அப்போ காஸ்ட்டு ஆஃப் ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் காஸ்ட்டில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? டைரெக்ட் மெட்டீரியல் நம்ம எக்ஸ்பென்சஸ்ன்னு இங்கே பார்த்தீங்கன்னா 6 lakhs ப்ராசஸில். அப்போ அமௌண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 lakhs ருப்பீஸ் மெட்டீரியல் மட்டுமே. அதே மாதிரி லேபரையும் நீங்கள் போட்டுங்க. லேபர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,20,000 ருப்பீஸ். அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000. இது வந்து டோட்டல் காஸ்ட் இந்த ப்ராசஸ் 1ல். ஆனால் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 38,000. அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38,000. இங்கே லேபருக்கு வந்து 37,000. இங்கேயும் 37,000. சரி, இப்போ நீங்கள் இதை அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா 6 lakhs / 38,000. இதை வந்து நான் அப்படியே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபிகர் மட்டும் அப்படியே போடலாம், ஏன்னா டைம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours பக்கமாக வரும். அதனால் அப்போ 6 lakhs / 38,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 rupees. செக் பண்ணிங்க 789. அதேமாதிரி லேபருக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 / 37,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 rupees 2432. இதுக்கு 2,40,000 / 37,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 rupees 4865. இது 4 digit எப்பயுமே வச்சுக்கணும். அப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு, அதாவது ரா மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தா 15 ரூபா 778 பைசா அல்லது 79 பைசான்னு வச்சுக்கலாம். இது 3 ரூபா 25 பைசா அப்படி வச்சுக்கலாம். இது 6 ரூபா 48 பைசா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது சரி. இப்போ இது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3ல் ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அதை இதில் பார்க்கலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்போர்ஸ்மெண்ட் ஆஃப் காஸ்ட். இப்போ நீங்கள் அப்போர்ஸ்மெண்ட் ஆஃப் காஸ்ட் போடுங்க. இதை நம்ம பிரிக்கணும். அப்போர்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கு ரா மெட்டீரியல் இருக்குது, லேபர் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பிரித்தா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். அப்போ ஐட்டம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி வச்சுங்க. ஐட்டம்மு, எலமெண்ட்டுங்கிறது மெட்டீரியலாக லேபராக, அது என்ன எலமெண்ட்ஸுங்கிறது. அப்போ ஈக்குவலன்ட் யூனிட் அப்படின்னு பாருங்கள். யூனிட் எவ்வளோ நமக்கு இருக்குது, காஸ்ட்டு பர் யூனிட் நம்ம இப்போ எவ்வளோ தயார் பண்ணோம், கால்குலேட் பண்ணோம் அது. அப்போ காஸ்ட் எவ்வளோ, அப்போ டோட்டல் எவ்வளோ, இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் எவ்வளோ வருது. யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் அன்கம்ப்ளீட்டட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் எவ்வளோ உங்களுக்கு 36,000. இதில் மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ, இது மூணுமே. மெட்டீரியலும் அதே 36,000 கம்ப்ளீட் பண்ணது, இதுவும் 36,000. ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ணல. இந்த ரேட்டு 15 ரூபா 15.789. அப்போ 15.789 அதில் 5 அடுத்த டிஜிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 3.2432, அடுத்தது 6.4865. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதனுடைய காஸ்ட் வந்துடும். ஒட்டுமொத்தமாக கால்குலேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,68,422. இதுக்கு 1,16,755 to 20 பைசே.
அடுத்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2,33,514 இது வந்து அப்படியே நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் 15.5. அப்போ இது மூணையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ ரா மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் மட்டுமே மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்ஸ் இது மட்டுமே ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னா 9,18,691.20. இந்த ஃபிகரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளோசிங் ஸ்டாக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். க்ளோசிங் ஸ்டாக்கில் ஏதாவது இதில் போட்டோம் இல்லையா, எவ்வளோ 2,000 1,000 1,000 அப்படிங்கிறது தான். அதுக்கு எவ்வளோ? அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ. மெட்டீரியல் எவ்வளோ 2,000, லேபர் எவ்வளோ 1,000, ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ 1,000 யூனிட்ஸ். ரேட் என்ன 15 ரூபா 78.95. அடுத்து இது வந்து 3 rupees 2432. நெக்ஸ்ட் இது வந்து 6.4865. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரும் ஒரு வேல்யூ வரும். அதுதான் உங்களுக்கு வந்து 31,579. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,243.20 அண்ட் தென் 6,486.50. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இது க்ளோசிங் ஸ்டாக். இது வந்து 41,308.7 சம்திங் வருது. அதை வந்து 9 வச்சுக்கலாம். சரி, அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் நம்ம போடணும். ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் எப்படி வரும்? ப்ராசஸ் 1 அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் யூனிட்ஸ் போட்டுக்கலாம். யூனிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கிறது மெட்டீரியல் போட்டோம். அடுத்து லேபர் 2 ஓவர்ஹெட்ஸ். இதை ஃபுல்லாக எழுதிக்கிங்க. மெட்டீரியலில் யூனிட்ஸ் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? அது இங்கே இருக்குது பாருங்கள் 40,000. இந்த 40,000 யூனிட்ஸு. அப்போ காஸ்ட் வந்து எவ்வளோ? 6 lakhs rupees. லேபர் பொறுத்த வரைக்கும் 1,20,000. இது வந்து 2,40,000. இது சிம்பிள், அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வரும். இதில் பை நார்மல் லாஸ் அப்படிங்கிறது 2,000 யூனிட்டு மொத்தமாக பார்க்கணுங்க. இந்த 40,000 யூனிட்டில் 40,000 யூனிட்ஸில் மொத்தமாக நார்மல் லாஸ் போயிடுது. அப்புறம் பை ப்ராசஸ் 2க்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா அதை கம்ப்ளீட்டட் ப்ராசஸ் 2க்கு போகிறது 36,000 போகுது ஆச்சுங்களா. அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 2,000 இருக்குது. அப்போ 2,000 38,000 + 2,000 4,000. இதுக்குனுடைய வேல்யூ என்னென்னா எப்பயுமே நார்மல் லாஸுக்கு இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ப்ராசஸ்க்கு இதில் நம்ம கம்ப்ளீட்டட் எவ்வளோ? 9,18,691 போட்டோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுங்க. 9,18,691 அதை அப்படியே போட்டுங்க. க்ளோசிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படியே எவ்வளோ? 41,300. இது 0.7 இருக்கிறனால அப்படியே 41,309 போடுங்க. இதை பார்த்தீங்கன்னா இட் should be tallied. அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். அப்போ 9,18,691 + 41,309. அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு 9,60,000 rupees வருது ரெண்டு சைடுமே. இப்போ 9,60,000. ஸோ ரெண்டுமே டேலி. அப்போ ப்ராசஸ் 1 நம்ம இப்போ முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ராசஸ் 2ல் இதை வந்து ஓப்பனிங்காக வச்சுக்கணும். இந்த 9,18,691 36,000 யூனிட் ஓப்பனிங்காக வரணும். அதில் க்ளோசிங் வந்து 32,000 இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த 30,000 க்ளோசிங்கு இதை வச்சுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம். அப்போ அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படியே நீங்கள் பாருங்கள். ஈக்குவலண்ட்டில் அதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் அதுலேயே நீங்கள் என்ன இன்புட் எவ்வளோ? இன்புட்டு உங்களுக்கு 36,000 யூனிட்ஸு. பர்டிகுலர்ஸு அவுட்புட்டு. அடுத்தது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில் வந்து பொறுத்த வரைக்கும் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் மெட்டீரியல் எவ்வளோ, அடுத்தது இங்கே வந்து லேபர் அண்ட் ஓவர்ஹெட் எவ்வளோ. இது ரெண்டும் இதில் இது ரெண்டையும் ரெண்டாக பிரிக்கணும். யூனிட்ஸு பர்சன்டேஜ் இது ஃபார்மெட்டு அப்படியே வரைஞ்சிங்க.
அப்போ இதில் என்ன இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து 36,000 வருது. இந்த 36,000 அப்படியே இந்த 30,000ல் எவ்வளோ நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் எவ்வளோ வருது. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டடு இங்கே அவுட்புட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் 32,000 இங்கே இதுக்கு வேண்டாம் 32,000. அடுத்து நார்மல் லாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 1,500 யூனிட்ஸ். அப்போ நார்மல் லாஸ் 1,500. அப்போ க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ பாருங்கள் இந்த 36,000 மைனஸ் 32,000 மைனஸ் 1,500 அப்படின்னா 2,500 அப்படி இருக்கும். அப்போ இதில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதில் கால்குலேட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிருக்கு. 100% கம்ப்ளீட்னா இதுலேயும் 32,000 இதுலேயும் 32,000 யூனிட்ஸு. அப்போ உங்களுக்கு மெட்டீரியலும் 100% கம்ப்ளீட்டட், லேபர் 100% கம்ப்ளீட்டட், அடுத்தது ஓவர் ஹெட்ஸும் 100% கம்ப்ளீட்டட். நார்மல் லாஸுக்கு நில்லு அப்படியே போடலாம். அடுத்து இதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா 100% இது கம்ப்ளீட்டடு, அதாவது மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். லேபர் ஓவர் ஹெட்ஸு 50% கம்ப்ளீட்டட். அப்போ இதில் 2,500ல் 100% அப்படின்னா 2,500, 2,500ல் 50% அப்படின்னா 1,250. இது வந்து லேபர் ஓவர் ஹெட்ஸ். அப்போ மொத்தமாக ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோனா 32,000 ப்ளஸ் 2,500 ரெண்டையும் ஆட் பண்ணால் 34,500. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் 32,000 ப்ளஸ் 1,250. அப்போ 33,250. இதுதான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா 33,250, இதுக்கு 34,500, இது வந்து 36,000. அவ்வளோதான் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனில். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ காஸ்ட் பர் யூனிட் அதே மாதிரி காஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். காட்டனில் கண்டுபிடிச்சிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட், காஸ்ட் பர் யூனிட் காம்படிஷன் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி எலமெண்ட் போட்டுங்க. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட்டு ஈக்குவலன்ட் யூனிட்ஸ் எவ்வளோ ஒவ்வொன்றிலையும், அப்போ காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ. இப்போ எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு. மெட்டீரியலில் நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிருக்குது எலமெண்ட்ஸில்? காஸ்ட் ஆஃப் 36,000 இந்த இதில் பார்க்கணும். இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா 9,18,691. அப்போ இதில் வந்து 36,000 வந்தது இல்லையா இந்த மெட்டீரியலில்? அப்போ அதனுடைய டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னா 9,18,691. சரி, ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் இந்த ப்ராசஸில் எவ்வளோ வருது ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனு? அதாவது 36,000 ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன். ஐ மீன் ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லை 34,000 36,000 தான் போட்டிருக்கோம் அதில். அதாவது இதில் வந்து 34,500. அப்போ ஈக்குவலன்ட் ப்ரொடக்ஷன் 34,500. அப்போ 9,18,691 டிவைடட் பை 34,500னா காஸ்ட்டு பர் யூனிட் 26 ரூபா 6287, 4 டிஜிட் அப்படியே வச்சுங்க. அதேமாதிரி மெட்டீரியல் லேபருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,60,000 டிவைடட் பை எவ்வளோது 33,250. அப்போ இதில் நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ரேட் வருதுன்னா 4 rupees 8120. ஓவர் ஹெட்ஸுக்கும் அதே பார்த்தீங்கன்னா 2 lakh காஸ்ட் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இதை எடுத்துக்கணும். இந்த 1,60,000 வந்து லேபருக்கும் 2 lakh வந்து உங்களுக்கு ஓவர் ஹெட்ஸுக்கும். அப்போ 2 lakhs ஓவர் ஹெட்ஸு, 2 lakhs ஓவர் ஹெட்ஸுக்கும் அதே 33,250. அப்போ அதை டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ 6 rupees 0150. இதுதான் வந்து காஸ்ட்டு பர் யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மாதிரியே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் பண்ணணும். இதில் ரெண்டாவது ப்ராசஸுக்கு அப்போ அப்போர்ஷன்மெண்ட் பிரித்து போடணும். அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் என்ன? அதே மாதிரி ஐட்டத்தில் நீங்கள் ஒன்று பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐட்டம் எழுதிங்க. அதே மாதிரியே ஐட்டம்மு எலமெண்ட்டு மெட்டீரியலாக லேபராக ஓவர் ஹெட்ஸாக எவ்வளோ ஈக்குவலன்ட் யூனிட்ஸு அது. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு பர் யூனிட் இப்போ நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணணும் அது. அப்போ காஸ்ட் எவ்வளோ இதை ஆட் பண்ணணும். ஸோ ஐட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெண்டாவது ப்ராசஸில் யூனிட்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணது. அப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணது அன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36,000. அதாவது அது ஆக்சுவலாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆனது 32,000. அப்போ மெட்டீரியலு லேபரு ஓவர் ஹெட்ஸ் இதில் 32,000, இதுக்கும் 32,000, 32,000.
காஸ்ட் பர் யூனிட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண அது இந்த அமௌண்ட்டு 26.6287 26.6287 and then 4.8120 and then 6.0150. இப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காஸ்ட் வரும்னு பார்க்கலாம். அப்போ நல்லா பாருங்கள், போட்டாச்சு 32,000 இது மூணையும் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 8,52,118.40 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதில் 1,53,984 அடுத்தது 1,92,480 92,000 இது எவ்வளோ தான். அப்போ ஒட்டுமொத்த காஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 11,98,582 பாயிண்ட் சம்திங் வருது ஃபார் அது அப்படி மூவ் பண்ணலாம். அப்போ இதுதான் வந்து எவ்வளோ ஐட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதனுடைய டோட்டல் காஸ்ட் என்ன, மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸ் எல்லாத்துக்கும். சரி, அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்கு அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே 3 கேட்டகரியில் இருக்குது. அதில் மெட்டீரியல் எவ்வளோ, லேபர் எவ்வளோ, ஓவர் ஹெட் எவ்வளோ. மெட்டீரியல் வந்து எவ்வளோ பார்த்தீங்க 2,500 க்ளோசிங்கில் இங்கேருந்து இந்த ஃபிகர் எடுக்கணும். 2,500 அண்ட் தென் 1,250 அவ்வளோதான். அப்போ 2,500 இப்போ 1,250 க்ளோசிங்கில் 1,250 க்ளோசிங்கில். அதே மாதிரி ரேட்டு நீங்கள் எப்படியே பார்த்தீங்கன்னா 26.6287 அண்ட் தென் 4.8120 இந்த பழைய இருக்கிற ரேட் அப்படியே போட வேண்டியது தான் 0150. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அது வந்து 66,571.75 அண்ட் தென் 6,015 and then 7,518.75 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா க்ளோசிங் வேல்யூ வந்துடும். அப்போ 80,105.50 இதுதான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போடணும். ப்ராசஸ் 2 அக்கௌண்ட் போட்டிங்கன்னா இது முடியுது. அப்போ ப்ராசஸ் 2ல் நீங்கள் பாருங்கள், ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 2ல் அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூனிட்ஸு, ரேட்டு, யூனிட்ஸு, ரேட். இதில் மொத்தமாக பாருங்கள் 2 யூனிட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ, இன்ட்ரோடக்ஷன் எவ்வளோ இன்ட்ரோடியூஸ் பண்ணது, அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து செகண்ட் ப்ராசஸ் வந்து 36,000. அதனுடைய வேல்யூ எவ்வளோ போட்டிருந்தோம், 9,18,691 இந்த வேல்யூ போட்டோம். அடுத்தது 2 லேபர், இந்த ரெண்டாவது ப்ராசஸில் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் லேபருக்காக பண்ணால் இங்கே இருக்குது பாருங்கள், லேபருக்கு 1,60,000. அப்போ லேபருக்கு 1,60,000 அப்படியே போட்டுங்க. அடுத்தது ஓவர் ஹெட்ஸுக்கு தனியாக அது எவ்வளோ இங்கே பாருங்கள் 2 lakhs, அந்த 2 lakhs அப்படியே போட்டுங்க. அப்போ 2 lakhs. அப்போ மொத்தமாக இவ்வளோ தான். இங்கே நார்மல் லாஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சோம், நார்மல் லாஸு அதை கொடுத்துருக்காங்க 1,500 யூனிட்ஸ். இதனுடைய வேல்யூ வந்து ரெசிடியூ வேல்யூ கொடுக்கல அவங்க, அதனால் அந்த வேல்யூ இல்லை. அடுத்தது பை, இதில் பை ஃபினிஷ்டு ஸ்டாக்கு, ஃபினிஷ்டு ஸ்டாக் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம், 32,000 யூனிட்டு. இந்த 32,000 யூனிட்டுக்கு வேல்யூ எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணோம், இங்கே பாருங்கள் இந்த ஃபிகரை நம்ம எடுத்துக்கணும். அப்போ 11,98,582 11,98,582. சரி, க்ளோசிங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா இதில் க்ளோசிங் எவ்வளோ வரும், இதை முதல்ல க்ளோஸ் பண்ணுங்கள். இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸில் 36,000, இந்த 36,000 முதல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதில் 33.5 போச்சுன்னா அப்போ 1,500 2,500 இருக்கும், 3,500. அப்போ 2,500 வந்து உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. இதனுடைய வேல்யூ தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 80,105.5, அதை 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சம் ரவுண்டிங் ஆஃப் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த க்ளோசிங் ஸ்டாக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 80,109 அதாவது 5 வருது. ஆனால் இதில் கால்குலேட் பண்ணும்போது ஒரு 2-3 ரூபா அதிகமாக டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ மொத்தமாக நீங்கள் இதை விட்டுட்டு இப்போ இதை மட்டும் டோட்டல் பண்ணுங்கள். இப்போ 9,18,691 ப்ளஸ் 1,60,000 ப்ளஸ் 2 lakhs போட்டிங்க அப்படின்னா அப்போ 12,78,000
12,78,691. இதில் 12,78,691. இதில் நீங்கள் அப்படியே போடுங்க மைனஸ் 11,98,582 அப்படின்னா க்ளோசிங் வந்து கொஞ்சம் ஒரு 4 ரூபா 5 ரூபா டிஃபரன்ஸ் வருது. அதாவது 109 வருது. அப்போ 80,109 இதுதான் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ப்ராசஸ் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் அதெல்லாம் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வேகமாக போடலாம். அப்போ தான் இன்றைக்கி முடிக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு ரிவிஷன் வரும் பார்ட்டு. அதனால் அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15 பார்க்க போகிறோம். அதை அப்படியே கொஞ்சம் கவனிங்க. கொஷின் நம்பர் 15ல் கொஷின் நம்பர் 15ல் JB Limited மேனுஃபேக்சரிங் 3 கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக கவனிங்க. மொத்தமாக ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மேனுஃபேக்சர்ஸ் 3 கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். அதனுடைய இது வந்து XR YS ZT அப்படின்னு 3 ப்ராடக்டை தயார் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா, இன்புட் வந்து காமன் பிளான்ட் ஃபெசிலிட்டியில் போடுறாங்க. அதாவது 3க்குமே இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட் ப்ராசஸ் வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் அதில் தான் போடுறாங்க. 3க்குமே சேர்ந்து மெட்டீரியல் அதில் போடும்போது அதில் 2 ப்ராடக்ட் மட்டும்தான் மெயினாக வருது, X அண்ட் Y. அப்போ ஒரு பிளான்ட் காமன் பிளான்ட் இருக்குது, அதில் மெட்டீரியலை போடுறோம், அதில் 2 ப்ராடக்ட் வருது, XY அப்படின்னு 2 ப்ராடக்ட் வருது. அது எந்த போர்ஷனில் வருது அப்படின்னா 4:1. அப்போனா 4 ப்ராடக்ட் எக்ஸ்னா ஒய் ப்ராடக்ட் 1 அப்படின்னு வருது. அதில் கூட ஆஃப்டர் ஏ நார்மல் லாஸ் ஆஃப் 1/12 ஆஃப் த ரா மெட்டீரியல், அதில் நம்ம எவ்வளோ மெட்டீரியல் போடுறோமோ 12 கிலோ போட்டோம்னா 1 கிலோ வந்து நார்மல் லாஸ் ஆகிடும். அது ஆகிடுது. சரி, இப்போ இதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ நம்ம இந்த XYன்னு 2 ப்ராடக்ட் வருது இல்லை, அந்த 2 ப்ராடக்ட்டுமே அது வந்து இன்டர்மீடியட். தேர் இஸ் நோ மார்க்கெட் ஃபார் தீஸ் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ். அப்போ XYக்கு இது 2க்குமே உங்களுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, அது விலைக்கு விற்கவே முடியாது அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த X ப்ராடக்ட்டையும் Y ப்ராடக்ட்டையும் இன்னொரு ப்ராசஸில் உள்ளே விட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு பேர், அதாவது இப்போ இங்கே பாருங்கள், X இஸ் ப்ராசஸ்டு ஃபர்தர் த்ரூ செப்பரேட் ஃபினிஷிங் ப்ராசஸ் ஆர். அப்போ X ப்ராடக்ட் வந்து அது வேல்யூ இல்லை, அதை விற்க முடியாது. ஆனால் அதே ஆர்னு இன்னொரு ப்ராசஸில் நீங்கள் அது மூலமாக நீங்கள் போனால் உங்களுக்கு XRன்னு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அதேமாதிரி ஒய்ங்கிறது வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்போ பண்ணுன்னா, ப்ராசஸ் எஸ்ஸில் போச்சு அப்படின்னா ஒய்எஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் வருது. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த 2 ப்ராடக்ட் தான் உண்மையான ஃபைனல் ப்ராடக்ட். அப்போ XR YS இந்த 2 ப்ராடக்ட்டு, இது 2 மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த 2வது ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள், YS. இந்த ஒய்எஸ்ஸில் கூட என்ன ஆகிடுது, இந்த எஸ்ஸிலேருந்து வெளியே வர்றது ஒய்எஸ். ஆனால் இந்த எஸ்ஸிலேருந்து ஃபினிஷிங் ப்ராசஸ் ஆல்சோ ப்ரொடியூசஸ் எ வேஸ்ட் மெட்டீரியல் இசட்னு ஒரு மெட்டீரியல் வெளியே வருது. அதுக்கும் மார்க்கெட் வேல்யூ இல்லை. அது என்ன பண்ணுது, இந்த இசட்டை வந்து இன்னொரு ப்ராசஸில் இசட்டு மெட்டீரியலை கொண்டு வந்து ப்ராசஸ் டீயில் போட்டிங்க அப்படின்னா அது மூலமாக கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணோம்னா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வருது. அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டு தான் XT அப்படிங்கிறது. அப்போ XTக்கும் வேல்யூ உண்டு, பட் நல்ல வேல்யூ கிடையாது, ஓரளவுக்கு வேல்யூ உண்டு. இதில் 2 மெயின் ப்ராடக்ட் XY, அந்த XYக்கு தான் வேல்யூ இல்லை. ஆனால் 2 ப்ராசஸில் போகுது. இதில் RSங்கிற ப்ராசஸில் போகுது. R ப்ராசஸில் போகும்போது XR, Y ப்ராசஸில் போகும்போது YS. அந்த YSலேருந்து வர்ற ஃபைனல் ப்ராடக்ட் Zங்கிறது T ப்ராசஸில் போகும்போது வர்றது XT. அப்போ கொஷினை நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். கொஷினை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11,40,000 kg ஆஃப் த காமன் இன்புட் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ராசஸ்ட் ஈச் மந்த் இன் காமன் பிளான்ட் ஃபெசிலிட்டி. ஸோ ஆஃப்டர் த செப்பரேட் ஃபினிஷிங் ப்ராசஸஸ் என்னென்ன வருது அப்படின்னா சொல்கிறான் பாருங்கள். இதில் மொத்தமாக நீங்கள் இதை கவனிங்க. XRங்கிறது வந்து மொத்தமாக தயார் பண்ணுறது 7,60,000 கிலோ. அதனுடைய மார்க்கெட் ரேட் வந்து 38 rupees 80 paise. YS அப்படிங்கிறது 1,90,000 கிலோ. அதனுடைய மார்க்கெட் ரேட்டு 1 கிலோ வந்து 72 rupees. ZT அப்படிங்கிறது 19,000 கிலோ. 1 கிலோ வந்து 24 rupees. இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராசஸிங் காஸ்ட் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். என்ன அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த டைரக்ட் மெட்டீரியல் 97,28,000, 33,44,000. இந்த மாதிரி இதில் நீங்கள் பார்க்கணும். இந்த காமன் பிளான்ட்டுன்னு நம்ம சொன்னோம், எல்லாத்துக்கும் காமனாக ஃபஸ்ட்டு இருக்கிற இன்புட் ப்ராசஸில் போடுறது மொத்த செலவு வந்து 97,28,000. அதேமாதிரி காமனாக போடுற டைரக்ட் லேபர், காமனாக போடுற ஃபேக்ட்ரி ஒர்க்கு,
அப்படின்னா ஓவர் ஹெட் அப்படின்னா இது வந்து 45,600, இந்த 24,000 32,000, 24,32,000. இது இல்லாமல் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும்போது, அதாவது எக்ஸுங்க ஒய்ங்கிற 2 ப்ராடக்ட்டு இந்த ஆரும் எஸ்ஸில் போகும்போது தான் ப்ராடக்ட்டு மாறுது. நம்ம சொன்னோம் இல்லையா, 2 ப்ராடக்ட் என்னென்ன, எக்ஸ்ஆர் அண்ட் ஒய்எஸ் அப்படின்னு மாறுது. அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ஆர்னு மாறணும்னா 6 ப்ராசஸில் போடணும். 6 ப்ராசஸில் போடணும்னா அதில் 6 ப்ராசஸில் இவ்வளோ செலவு பண்ணணும். 6 ப்ராசஸில் இவ்வளோ செலவு பண்ணணும் டைரக்ட் லேபருக்கு. 6 ப்ராசஸில் இவ்வளோ செலவு பண்ணணும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுக்கு. எதுக்கு, எக்ஸ்ஆர் அப்படின்னு காமன் ப்ராடக்ட் வர்றதுக்கு. அதை நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொன்ன பாருங்களா, அதை ஒய்எஸ், ஒய் ப்ராடக்ட் வந்து எஸ் ப்ராசஸில் போகும்போது ஒய்எஸ்ன்னு வரும்போது அதுக்கு வந்து ஒய் இந்த எஸ் ப்ராடக்ட்டில் இந்த ப்ராசஸில் இவ்வளோ செலவு பண்ணணும். ஸோ அப்போ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எஸ்ஆர் வரும் ஆச்சுங்களா. முதல்ல நீங்கள் 2 ப்ராசஸ் வரணும். ஒன்று வந்து எக்ஸ்ஆர், இன்னொன்று ஒய்எஸ். இது எக்ஸ்ஆருக்கு இந்த எக்ஸ்ஆர் வரணும்னா ஆரில் போகணும். ஒய்எஸ்ங்கிற ஒய் ப்ராடக்ட் வந்து எஸ்ஸில் போனால் தான் இந்த ப்ராடக்ட் வரும். சரி, அடுத்தது நம்ம ஒரு ப்ராடக்ட் சொன்னோம், இசட்னு ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் ப்ராசஸ்லேருந்து வெளியே வரும்போது அது வந்து டீயில் போனால், அப்போ டீக்கு சில செலவு பண்ண வேண்டியிருக்குது. எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்குது, மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,400, டைரக்ட் லேபர் 1,67,200, இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 1,06,400. இந்த 3 எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இது 3 வந்தால் தான் சரி. இப்போ நீங்கள் என்ன கேட்குறாங்க, யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட், என்ன சொல்கிறாங்க, த காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ், போத் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ஆர். மெயின் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் தான், எக்ஸ்ஆரும் ஒய்எஸ் தான். மூணாவது வர்றது அந்த வேஸ்ட்டில் வர்ற கழிவு டீக்கு ப்ராசஸுக்கு போயிட்டு வர்றது தான் அந்த இதில் இசட்டி அப்படிங்கிறது. அது நமக்கு ஒரு அதில் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு வச்சா எடுத்துகிட்டா போதும். அவங்க கேட்குறது இந்த 2க்கு மட்டும்தான். அதாவது நல்லா கவனிங்க, எக்ஸ்ஆர் ஒய்எஸ் இது 2க்கும் டோட்டல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ, இதை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை நம்ம இப்போ கொஞ்சம் விலாவரியாக நம்ம போடுவோம், கொஞ்சம் கவனிங்க. இப்போ இதுவும் வந்து சம் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுறது சேல்ஸ் எவ்வளோ பாருங்கள். இதில் மொத்தமாக சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனில் எக்ஸ்ஆருங்கிற ப்ராடக்ட் வந்து 7,60,000 கிலோ. ஆனால் செல்லிங் ரேட் வந்து மொத்த சேல்ஸ் வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை லெஸ் பண்ணலாம். அப்போ தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வரும். அப்போ ஒர்க்கிங் நோட் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலோகேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணது அவன் கேட்குற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கேட்குறான். அதை நமக்கு முதல்ல எழுதி வச்சுக்குவோம். என்னென்னா, அதாவது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, பை ஈச் ப்ராடக்ட் ஆஃபர் ஃபர்தர் ப்ராசஸிங், அதெல்லாம் அதை பார்க்கலாம். ரெண்டு ப்ராடக்ட்டு, ஈச் ப்ராடக்ட்டு ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸிங், அவங்க கேட்டதை அப்படியே எழுதிக்கலாம். ஃபர்தர் ப்ராசஸிங் இதை தான் இது வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வந்து இது ப்ராடக்ட்டு எக்ஸ்ஆர்னு ஒரு ப்ராடக்ட்டு ஒய்எஸ், இந்த 2 ப்ராடக்ட்டை தான் அவங்க கேட்குறாங்க. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னா 7,60,000 கேஜி கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 கேஜி. இது ஒன்றுக்கும் நமக்கு என்னென்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் என்ன, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மறுபடியும் போடலாம். ஆனால் அதுக்கு முன்னே ஒர்க்கிங் நோட்ஸ் இதில் தேவைப்படுது. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் நம்ம இதில் இங்கே போடலாம். அதாவது ஜாயின் காஸ்ட்னால் என்ன, முதல்ல என்ன சொல்கிறோன்னா காமன் ப்ராசஸில் நம்ம மெட்டீரியல்லாம் போடுறோம். அது ஒரு பர்டிகுலர் இதில் வருது. எக்ஸ்ஒயின்னு ஒரு ப்ராடக்ட் வருது, ஜாயின் ப்ராடக்ட்டு. அது கூட வேஸ்ட்டாக இருக்குது, இன்டர்மீடியட் ப்ராசஸ். அது மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோம், 2 ப்ராசஸில் போகணும், S6 2லையும் போனால் தான் ஃபைனல் ப்ராடக்ட் வருது. அப்போ நீங்கள் ஜாயின் காஸ்ட்டு எப்படி அலோகேட் பண்ணணும். அப்போ ஒர்க்கிங் நோட்டில் என்ன பண்ணோம், கால்குலேஷன் ஆஃப் ஜாயின் காஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும், யூஸிங் நெட் ரியலைசேஷன் மெத்தட், வேல்யூ மெத்தடில் போட்டுட்டு இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்ஆர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அடுத்தது இந்த வந்து ஒய்எஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், சேல்ஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். சேல்ஸ் வேல்யூ எப்படி எடுப்போம், சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ, 7,60,000 இன்ட்டு
38 rupees விற்கிறோம் நம்ம 38 ரூபா 80 பைசா. மொத்த ப்ரொடக்ஷன் எவ்வளோ 7,60,000 ப்ராடக்ட்டு. அப்போ அதில் எவ்வளோ வரும் அப்படின்னா அதை நீங்கள் பாருங்கள் 7,60,000 இன்ட்டு 38 rupees 80 பைசே அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணால், இது நான் ஏற்கனவே கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ 2,94,88,000 இதுதான் வந்து இதனுடைய சேல்ஸ் வேல்யூ. சரி, இதுக்கு சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்க்கு 1,90,000 ஆச்சா. அப்போ 1,90,000 இன்ட்டு எவ்வளோ வருது பாருங்கள் 72 rupees. இது 72 rupees. இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா 1,36,80,000. ஸோ இதுதான் சேல்ஸ் வேல்யூ. ஆனால் என்ன சொல்கிறோம், நம்ம ஒய்ங்கிற ப்ராசஸ்ஸு நமக்கு சரியாக வரல. இந்த ஒய் அதனால் நம்ம எஸ்ஸில் போகும்போது ஒய்எஸ்ன்னு ப்ராடக்ட் வருது. அந்த எஸ் ப்ராசஸில் போகும்போது இசட்டுன்னு ஒரு மெட்டீரியல் வருது வேஸ்ட்டு. அந்த இசட்டை வந்து டி மெட்டீரியலில் போடும்போது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுக்கு எவ்வளோ செலவு வருது, அதான் அந்த டி. இங்கே பாருங்கள், இந்த கொஷனில் பாருங்கள், டைரக்ட் மெட்டீரியல் டீயில் எவ்வளோ 30,400 ரூபா. டைரக்ட் லேபர் எவ்வளோ 1,67,000. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டில் 1,06,000. அப்போ மொத்தமாக எவ்வளோ 3,04,000. அப்போ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம், செலவு பண்ணியிருக்கோம், அதை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த டீயை வந்து நம்ம சேல் பண்ணும்போது எவ்வளோ பண்ணுறோம் 24 rupeesக்கு சேல் பண்ணுறோம், 13,000 யூனிட்ஸ். அப்போ அதுவும் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வருது, அதை சேல் பண்ணால் அது வருமானம் தானே. வருமானத்தை வச்சுக்கோங்க, அதில் எவ்வளோ செலவு இருக்கோ அதை லெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் பை ப்ராடக்ட் இன்கம் எவ்வளோ, பை ப்ராடக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பை ப்ராடக்ட்னுடைய நெட் ரெவன்யூ மட்டும் எடுத்தால் போதும். நெட் ரெவன்யூனா மொத்தம் எவ்வளோ ரெவன்யூ, அதில் எக்ஸ்பென்சஸ் போக. அப்போ இதில் நீங்கள் மொத்தமாக பாருங்கள் எவ்வளோ வருது. நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இங்கே கொஷினை பாருங்கள், 1,90,000 இன்ட்டு 19,000 இன்ட்டு 24 rupees. அதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இதில் 19,000 இன்ட்டு 24 rupees அப்படின்னு பார்த்தா இது இன்கம். அது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 4,56,000 இவ்வளோ வருது. அப்போ அந்த கடைசி ப்ராடக்டை நம்ம சேல் பண்ணும்போது வர்ற இன்கம், அதாவது எந்த ப்ராடக்ட்டு ZT அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணும்போது 4,56,000 வருது. ஆனால் அதில் இந்த டீ ப்ராசஸில் நம்ம பண்ணுற காஸ்ட்டு செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஷனில் பாருங்கள் 3,04,000. அதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு நெட் வேல்யூ, நெட்டு ரெவன்யூ. அப்போ 4,56,000 மைனஸ் 3,04,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,52,000 தான் இன்கமாக எடுத்துக்கணும். அப்போ மொத்தமாக பாருங்கள், எக்ஸ்ஆர் ப்ராடக்ட்டில் இவ்வளோ இன்கம், ஒய்எஸ் ப்ராடக்ட்டில் இவ்வளோ இன்கம். அடுத்தது இந்த ஒய்எஸ்லேயே இந்த ப்ராடக்ட் வருது பாருங்களா, அதுக்கு உண்டான பை ப்ராடக்ட், இந்த ஒய்எஸ்க்கு அடுத்த வர்ற பை ப்ராடக்ட் ZTக்கு வர்ற ப்ராடக்ட், அது வந்து ஒரு நெட் இன்கம்னு பார்த்தீங்கன்னா 1,52,000. ஓகே, சரி. அப்போ மொத்தமாக இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். அப்போ இந்த 2 lakh இதில் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இருக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட்டு, இந்த ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறத லெஸ் பண்ணணும். லெஸ் ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட், அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் நம்ம செலவு பண்ணுற காஸ்ட். அப்போ அதில் எவ்வளோ ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆறில் பாருங்கள், ஆறில் எவ்வளோ வருது உங்களுக்கு இந்த 1,24,60,000. எஸ்ஸில் எவ்வளோ 41,04,000. டீயில் எவ்வளோ, டீயை நம்ம ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோமா, அந்த 3,04,000 இங்கே வந்துடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ அது தேவையில்லை. அப்போ ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட்டில் இந்த ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்போ 1 crore இதை லெஸ் பண்ணணும். 1,24,64,000 இதை லெஸ் பண்ணுங்கள். இதில் எஸ்ஸுக்கு உண்டான ஸ்ப்ளிட் ஆஃப் காஸ்ட் என்ன அப்படின்னா 41,04,000, அதை லெஸ் பண்ணுங்கள். இதை லெஸ் பண்ணால் உங்களுக்கு வர்றது தான் நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படிங்கிறது. அப்போ நெட் ரியலைசபிள் வேல்யூ இப்போ 2,94,88,000 மைனஸ் 1,24,64,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ரியலைசபிள் வேல்யூ வந்து 1,70,24,000. இங்கே நெட் ரியலைசபிள் வேல்யூனா 1,36,80,000 மைனஸ் 41 lakhs, ஆமாம் 4,000. இதை மட்டும் நீங்கள் லெஸ் பண்ண போகணும். இதை நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். 1,36,80,000 ப்ளஸ் 1,52,000 மைனஸ் 41,04,000, அதாவது 4,000. அதை லெஸ் பண்ணால் உங்களுக்கு வர்றது 97,28,000. இதுதான். அப்போ இதை நீங்கள் எப்படி பண்ணோன்னா இந்த இதில் தான் நீங்கள் பிரிக்கணும். ஒட்டுமொத்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷனில் பாருங்கள்,
காமன் பிளான்ட்டில் போடுற மிஷினு, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட்டு எல்லாம் சேர்ந்து 1,67,20,000. இது ரெண்டும் இந்த 2 மிஷினுக்கும் எக்ஸ்ஆருக்கும் 2 ப்ராடக்ட்டுக்கும் எக்ஸ்ஆருக்கும் ஒய்எஸுக்கும் எந்த ப்ரொபோர்ஷனேட்டில் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ 1,70,24,000 ஈஸ்ட்டு 97,28,000. இந்த 3 ஜீரோவை எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ 17,024 ஈஸ்ட்டு இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் 9428. அப்போ மொத்தம் இருக்கிற காஸ்ட்டு காமன் காஸ்ட்டு வந்து எவ்வளோன்னா 1,67,20,000 நம்ம இந்த ரேட்டில் பிரிக்கணும். அப்படி பிரித்தா எப்படி வரும் அப்படின்னு பாருங்கள். அப்போ நீங்கள் அதையும் கூட இங்கே நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் எவ்வளோ பண்ணோம் 1,67,20,000 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? இந்த ரேஷியோ ஆஃப் இப்போ நான் சொன்ன ரேஷியோவில் பிரித்தா 1 எக்ஸாருக்கும் அடுத்தது ஒய்எஸுக்கும் வரும். அப்போ எந்த ரேஷியோவில் 17.024:94:28 அப்படி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதால் டிவைட் பண்ணி இந்த 1,67,00,000 இந்த டோட்டலை டிவைட் பண்ணி இந்த 17,024 மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஃபிகர் வரும். அது எவ்வளோ வருது? எப்படி வரணும் அப்படின்னா பாருங்கள் 1,67,20,000 டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 26,752 இன்ட்டு எவ்வளோக்கு நீங்கள் பார்க்கணுன்னா 17,024. இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸாக இருக்குது. ரெண்டாவதுக்கு ஒய்எஸுக்கு எப்படி பண்ணணுன்னா அதே தான் 1,67,20,000 டிவைடட் பை 26,752 இன்ட்டு 9,428. இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வருதுன்னா ஃபஸ்ட்டுக்கு 1,06,00,000 அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க 40,000. இது வந்து எக்ஸ்ஆர் ப்ராடக்ட்டுக்கு வர்ற அலோகேஷன் இந்த காஸ்ட் அப்போர்ஷன்மெண்ட்டில். அடுத்தது இதுக்கு வந்து வர்றது பார்த்தீங்கன்னா 60,80,000. ஸோ இந்த 2 ஃபிகரை எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இது என்ன பண்ணுறோம்னா ஜாயின்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் நம்ம எப்படின்னு இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். இதில் இந்த கேஜிக்கு இதில் வந்து டோட்டல் எவ்வளோ, காஸ்ட்டு பர் யூனிட் எவ்வளோ, அதே மாதிரி டோட்டல் காஸ்ட்டு பர் யூனிட் அப்படின்னு போட்டுக்கணும். அதையும் கேட்கணும். இதுதான் அப்போ ஜாயின்ட் காஸ்ட்டுங்கிறது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்ல, அதை அப்படியே நோட் பண்ணிங்க. ஜாயின்ட் காஸ்ட் அப்படிங்கிறது 1,06,40,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60,80,000. அப்போ இது நம்ம டிவைட் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம்? காஸ்ட் பர் யூனிட்னா டோட்டல் காஸ்ட் வந்து 1,06,40,000 டிவைடட் பை 7,60,000 டிவைட் பண்ணிங்கன்னா 14 rupees வரும் காஸ்ட் பர் யூனிட். அதேமாதிரி இங்கே 60,80,000 டிவைடட் பை 1,90,000 kg அப்படின்னா எவ்வளோ வரும்? 32 rupees வரும். அதேமாதிரி ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டு, ஃபர்தர் ப்ராசஸிங் இப்போ நம்ம பார்த்தது தான். ஃபர்தர் ப்ராசஸிங் காஸ்ட்டில் ரெண்டுக்கு எவ்வளோ வருது நம்ம கால்குலேட் பண்ணோம்ல. எங்கே பாருங்கள், அதாவது ஆர் ப்ராசஸில் அடிஷ்னலாக நம்ம செலவு பண்ண வேண்டியது 1,24,64,000 1,24,64,000. அதே மாதிரி எஸ் ப்ராசஸில் உங்களுக்கு பண்ண வேண்டியது எவ்வளோ? 41,04,000 அப்போ இது நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணி பாருங்கள். 1,24,64,000 டிவைடட் பை 7,60,000 அப்படின்னா அதனுடைய ரேட் வந்து 16 rupees 40 41,04,000 டிவைடட் பை 1,90,000 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 21 rupees 60. நல்லா பாருங்கள். அடுத்தது பை ப்ராடக்ட் நெட் ரெவன்யூ. பை ப்ராடக்ட் ஒன்று இருக்குது இல்லையா, பை ப்ராடக்ட் ZT அப்படின்னு போட்டோம் இல்லையா, அதுதான் அதனுடைய நெட் ரெவன்யூ எவ்வளோ. அதனுடைய நெட் ரெவன்யூ என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நான் நெட் ரெவன்யூ வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் கிடையாது, இது ரெண்டுக்கும் கிடையாது, இதில் மட்டும் 1,52,000. இப்போ இந்த நெட் ரெவன்யூவாக இருக்கிறனால நம்ம அந்த காஸ்ட்லேருந்து அதை லெஸ் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே. அப்போ நீங்கள் இதில் வந்து 1,52,000 லெஸ் பண்ணுங்கள், நெட் ரெவன்யூ வந்துடுங்க. ஏன்னா இது வந்து அடுத்த ப்ராசஸ் உண்டான காஸ்ட்டு. அதனுடைய இது 1,52,000 டிவைடட் பை 1,90,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.80. இதையும் லெஸ் பண்ணும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா
டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ டோட்டல் காஸ்ட்டுங்கிறது இதை ஆட் பண்ணால் 2,31,04,000. இங்கே வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 30 rupees 40 paise ரெண்டுக்கு சேர்த்து. இதில் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1,52,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,32,000. அடுத்து இதில் வந்து இதையும் அப்படியே பார்த்தீங்கன்னா 52 rupees 80 paise 80 paise 50. சரி, இப்போ இதில் வந்து இது வந்து ஒட்டுமொத்த காஸ்ட்டுமா. சேல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்ல அதே தான். எவ்வளோங்க சேல்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். சேல்ஸ் வேல்யூ இந்த 2,94 lakhs இந்த அமௌண்ட் எடுத்துக்கங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிங்க. இப்போ சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 2,94 lakhs 88,000 எதுக்கு? இந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு. அப்போ இதுக்கும் நீங்கள் அதை இந்த சேல்ஸை வந்து இந்த 7,60,000 டிவைட் பண்ணிங்கன்னா 38 rupees 80 paise. அதே மாதிரி இங்கே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,36,80,000 இதுக்கு ரேட்டு போட்டிங்கன்னா 72 rupees. இப்போ நீங்கள் பாருங்கள் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட். இப்போ இது ஏ அப்படின்னா இது பி அப்படின்னா ஏ மைனஸ் பி, அதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ வருது? அப்போ 2,94,88,000 மைனஸ் 2,31,04,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது rupees 63,84,000. சரி, இதுக்கு நீங்கள் அதை எதால் டிவைட் பண்ணோம்? 7,60,000 டிவைட் பண்ணால் ஒரு யூனிட்டுக்கு என்ன காஸ்ட் அப்படின்னா 8 ரூபா 40 பைசா. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,36,80,000 மைனஸ் 1,32,000 அதை லெஸ் பண்ணிங்கன்னா 36,48,000 ஆச்சுங்களா. டிவைடட் பை எவ்வளோ? 1,90,000 டிவைட் பண்ணால் இதனுடைய வந்து 19 ரூபா 20 பைசா. அப்போ 19 rupees 20. இதோடு இது முடியுது இந்த சம்மும். இது இம்பார்ட்டன்ட் சம் தான், அப்படியே நோட் பண்ணிங்க. அடுத்த சம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் சர்வீஸ் காஸ்ட். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். சர்வீஸ் காஸ்ட் அப்படியே பாருங்கள். சர்வீஸ் காஸ்ட்டில் அதாவது மிஸ்டர் இன்டெல் நியூலி செட்டப் எ ஹோம் ஸ்டே இன் ஹேன்லே. இது வந்து என்ன ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டலு எங்கே? இன் ஹேன்லிங்கிற இடத்துல லடாக்கில். ஆஃபரிங் 2 types ஆஃப் ரூம். அப்போ இந்த லாட்ஜிங் போர்டிங்லாம் இருக்குது இல்லையா ஹோட்டல்ஸ்லாம், அங்கே வந்து சிங்கிள் ரூம் இருக்கும் டபுள் ரூம் இருக்கும், ரெண்டு டைப் ஆஃப் ரூம்ஸ். த எக்ஸ்பெக்டட் ஆக்குபென்சி பர்சன்டேஜஸ் ஃபார் த ரூம்ஸ் இஸ் ப்ரொவைடட் பிலோ. இந்த சிங்கிள் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா 20 நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் ஃபுல்லாக அது என்ன ஆகிடுமா? 100% ஃபுல்லே இருக்குமா. அப்போ ஃபுல்லாகிடும், வேக்கன்சியே கிடையாது. ஆனால் டபுள் ரூம் வந்து மொத்தமே 10 ரூம் தான் இருக்குது. ஆனால் அதில் 80% தான். 10 ரூம்னா 8 ரூமு தான் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகும். The details of the expenses as forecasted as provided below. என்னென்னா staff salaries 30,20,000, food and beverages cost 20,16,000, lighting and power 8,60,000, repairs and renovation. இதெல்லாம் ஒட்டுமொத்த செலவு. அந்த ஹோட்டலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒட்டுமொத்த செலவு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதே சமயத்தில் ரூம் பாய்ஸ்ன்னு இருப்பாங்க தெரியுமா, ரூம் அட்டெண்டன்ஸ். அவங்களுக்கு ஒரு ரூம் டே எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு 125 ரூபா கொடுக்கணும் பர் ரூம் டே எவ்வளோ அப்படின்னு. மிஸ்டர் இன்டெல் நோயிங் அபவுட் த பவர் கட் டூரிங் த நைட் அட் ஹேன்லி டு ப்ரிசர்வ் த நேச்சுரல் லைட் ஃபார் எக்கனாமிக்கல் அஸ்ட்ரானாமிக்கல் ரிசர்ச் அண்ட் செட்டப்ஸ் எமர்ஜென்சி பவர் பேக்கப். சில நேரங்கள் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பவர் பேக்கப் கொடுத்துட்றோம். அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ரூமுக்கு 200 ரூபா கொடுத்துட்டா கரண்ட்டு எப்போ போனாலும் சரி உங்களுக்கு கரண்ட் இருக்கும். அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த தனி எமர்ஜென்சி பவர் பேக் கொடுத்துட்றாங்க. த ரெண்ட் ஆஃப் த டபுள் ரூம் ஈஸ் டு பி ஃபிக்ஸ்ட் அட் 1.5 times ஆஃப் எ சிங்கிள் ரூம். நல்லா அதை பார்க்கணும். அப்போ ஒரு ரூமுக்கு இருக்கிற ரேட்டை விட டபுள் ரூமுக்கு வந்து இப்போ 500 ரூபான்னு வச்சுங்களேன். 500 ரூபா ஒரு சிங்கிள் ரூமுக்கு அப்படின்னா டபுள் ரூமுக்கு 750 ரூபா. 1.5 times அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னார். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மந்த் ஆஃப் ஜூன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறவன்
அவன் ஃபேமிலியோடு ஹேன்லி டார்க் ஸ்கை ரிசர்வுக்கு அங்கே வந்து தங்குறான். எது? 1 night stay at the palace. He approached Mr. Intel to book double bedroom. அவனுக்கு டபுள் பெட்ரூம் வேணும்னு கேட்குறான். அதே சமயத்தில் எனக்கு பவர் எமர்ஜென்சி பேக்கப் அட் நைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவங்க கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா, அவன் தங்குறான் பார்த்தீங்களா, அவன் தங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, அப்போ நமக்கு என்ன ரூமுக்கு ஒரு ரூமுக்கு எவ்வளோ ரெண்ட்டு அது கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போ டபுள் ரூமுக்கு எவ்வளோ, சிங்கிள் ரூமுக்கு எவ்வளோ, ஒட்டுமொத்த காஸ்ட் எவ்வளோ அது தெரியணும். அதில் எவ்வளோ டோட்டல் டேக்கிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அது பிரகாரம் நம்ம ஈக்குவேஷன் போட்டு கேல்குலேட் பண்ணோம். யூ ஆர் ரிக்வயர்ட் டு கேல்குலேட் த ரெண்ட் டு பி சார்ஜ்ட் ஃப்ரம் மேட்ரிக்ஸ் கன்சிடரிங் த ப்ராஃபிட் 25% ஆன் டோட்டல் டேக்கிங்ஸ். அப்போ அசியூம் 360 days இன் ஏ இயர் ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ். அப்போ வருஷத்தில் 365 நாளும் கிடையாது, 360 நாள். நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இதை நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னு வச்சுங்க, 365 டிவைட் பண்ணி சம்பளம் போட்டுட்டு கடைசியாக பார்க்கும்போது 360 அப்படி பண்ணக்கூடாது. அதனால தான் கொஸ்டினை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம சம்மை போடலாம். இந்த சம்மில் நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரூம் டேஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ரூம் டேஸை கால்குலேட் பண்ணால் எப்படி பண்ணலாம்? டைப் ஆஃப் ரூம் எப்படி இருக்கும், நேச்சர். அப்போ டைப்பு ரூம்னுடைய டைப் எப்படி இருக்கும்? டைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிளு டபுள் அப்படின்னு இருக்குது. சரி, சிங்கிள் டபுள். இதில் ஆக்குபன்சி அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ ஆக்குபன்சி வரும்? 100% அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் பார்க்கணும், இந்த கொஷனில் நீங்கள் நல்லா பாருங்கள், அதாவது 20 நம்பர் இருக்குது. அப்போ நல்லா பார்க்கணும், சிங்கிள் ரூமை பொறுத்த வரைக்கும் 20 ரூம் இருக்குது. அப்போ எவ்வளோ சொல்கிறான்? 360 நாள் ஒர்க் ஆகும். ஐ மீன் ஹோட்டல் வந்து திறந்துருக்கிறது 360 நாள். 100% வந்து உங்களுக்கு 100% அப்படியே போடணும். 100% அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ 20 × 360 ஃபுல் டே, அதை 360 நாள் ஃபுல்லியே இருக்கும் அந்த ரூமு. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரூம் டேஸ் பார்த்தீங்கன்னா 20 × 360 அப்படின்னு போட்டிங்கன்னா 7200 ரூம் டேஸ் சிங்கிள் ரூம் பொறுத்த வரைக்கும். சரி, இதில் வந்து இது ஒன்று தெரிஞ்சிருச்சு. அது டபுள் ரூமுக்கு நம்ம வருவோம். டபுள் ரூமுக்கு எவ்வளோ வரும்னா 10 ரூமு தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ? 360 நாளும். அப்போ 10 ரூமில் 360 நாளும் ஃபுல்லானா, ஆனால் ஃபுல் ஆகுதா? இல்லை, 80% தான் ஆகுது. அப்போ 10 × 360 × 80% அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ அதுக்கு வந்து 2880 டேஸ். அப்போ ரூம் டேஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா, ஆனால் டபுள் ரூம் இது சிங்கிள் ரூமு. மொத்தமாக ரூம் டேஸ்ன்னு பார்த்தா 10,080 டேஸ் ரூம் டேஸ். ஆனால் அதே சமயத்தில் இதை நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இது டபுள் ரூமுங்கிறது வந்து சிங்கிள் ரூமாக பண்ணால் அதுக்கு என்ன சொல்கிறோம்? 1.5 டைம்ஸ் அப்படின்றோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 500 ரெண்ட்டு சிங்கிள் ரூமுக்குன்னா, டபுள் ரூமுக்கு 750 அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவோம்? 1.5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டபுள் ரூம், அது சிங்கிள் ரூம் ஆகிடும். அப்போ நீங்கள் எப்படின்னா ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். அப்போ ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம், ஈக்குவலன்ட் சிங்கிள் ரூம் அப்படிங்கிறது இதில் ஒன்றும் இல்லை. அப்போ அதே தான் 7200 × 1 அப்போனா 7200 தான். ஆனால் இங்கே என்ன ஆகிடும்? ஈக்குவலண்ட்டுன்னா டபுள் ரூம் ஈக்குவல் டு 1.5. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 2880. சரி, 2880 × 1.5 அப்போனா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4320. அப்போ மொத்தமாக நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா, அப்போ நல்லா கேல்குலேட் பண்ணுங்கள். 2880 × 1.5 அப்போ 4320 + 7200 மொத்தமாக. அப்போ சிங்கிள் ரூம் கணக்கு பார்த்தீங்கன்னா ரூம் டேஸில் 11500. டபுள் ரூம் சிங்கிள் ரூம் ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 10,080. இது எல்லாமே சிங்கிள் ரூமாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 11,520. அப்போ இதை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணோம். அடுத்தது நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், அதை நம்ம இப்போ போடலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட்டில் வேறு ஒன்றும் இல்லை, பர்டிகுலர்ஸ் ருபீஸ் அதில் போடுங்க. பர்டிகுலர்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து அந்த சேலரிஸ் எவ்வளோ, ஸ்டாஃப் சேலரிஸ் எவ்வளோ, ஸ்டாஃப் சேலரிஸ் 30,20,000 அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதுதான். அடுத்தது ஃபுட்டு அண்ட் பிவரேஜஸ், அது எவ்வளோ? 20,16,000. இது வந்து 30 lakhs, 30,20,000. அடுத்து லைட்டிங் அண்ட் பவர்
8,60,000. அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன். ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனோவேஷன் 4,94,000. 4,90,000 சாரி ஒரு ஜீரோ சப்போர்ட் வச்சா 4,94,000. laundry expenses 3,22,000. building rent 14,40,000. 14,40,000. miscellaneous expenses 6,12,000. attendance room attendant நுடைய salary வரணும். அப்போ room attendant நுடைய அவனுடைய wages அவன் எவ்வளோ wages சொல்கிறான்? ₹125 per room day அப்படின்றான். எத்தனை ரூம் டே வருது? 10,080. இதை தான் எடுத்துக்கணும் நம்ம மொத்தமாக ரூம் கணக்கு பார்த்தா. அப்போ இன்ட்டு 10,080. அப்போ இதில் 125 இன்ட்டு 10,000 அதை எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மட்டுமே உங்களுக்கு 12,60,000 வருது. ஸோ ஒட்டு மொத்தமாக காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா 1 crore 2 lakhs நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். 24,000. இது வந்து டோட்டல் காஸ்ட் இந்த அமௌண்ட்டு. இதில் என்ன கேட்குறாங்கன்னா நல்லா கவனிங்க. இந்த கொஷனில் 25%. அது என்ன சொல்கிறேன்? யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் த ரெண்ட் டு பி சார்ஜ்டு ஃப்ரம் மேட்ரிக்ஸ் கன்சிடரிங் த ப்ராஃபிட் ஆஃப். இதில் நல்லா பாருங்கள் 25% ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ். 25% லாபம் வச்சு வைக்கிறான். அப்போ எவ்வளோ நீங்கள் ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றான். அப்போ நீங்கள் இதில் என்ன வரணும்? மொத்தமாக டோட்டல் காஸ்ட் இவ்வளோ வந்துருச்சு. அப்போ டோட்டல் டேக்கிங்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்கிங்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அந்த அமௌண்ட்டு ₹1,24,000. 1,24,000 ப்ளஸ் 25% ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டோட்டல் டேக்கிங்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக நீங்கள் லெட் ஆர் பி த ரெண்ட் ஆஃப் சிங்கிள் ரூம். ஏன்னா அமௌண்ட்டு தெரியாது, நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆரை வந்து இதுதான் பி த ரெண்ட் ஆஃப் சிங்கிள் ரூம். ரெண்ட் ஆஃப் சிங்கிள் ரூம். மொத்த சிங்கிள் ரூம் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் ஞாபகம் இருக்கா? மொத்த சிங்கிள் ரூம் கால்குலேட் பண்ணி வச்சது 11,520. அதாவது டபுள் ரூமையும் கன்வெர்ட் பண்ணால் அப்போ 11,520 இன்ட்டு ஆர். அப்போ அவ்வளோ ஆறு தான் வந்து மொத்தமாக உங்களுக்கு டோட்டல் டேக்கிங்ஸ் இல்லையா? அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா அப்போ 11,520 இன்ட்டு ஆர் அப்படின்னா ஆறுனா இப்போ 100 100 மல்டிப்ளை பண்ணணும், 1000 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஆறுங்கிறது நம்ம சும்மா ஆல்ஃபபெட்டிக்கலில் போட்டிருக்கோம். அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் பண்ணணும் டோட்டல் காஸ்ட். இந்த காஸ்ட்டு அப்போ இந்த காஸ்ட் எவ்வளோ வரும்? 1 crore 1,24,000 இல்லையா? 1,24,000 ப்ளஸ் என்ன வரணும்? 25% ஆஃப் டோட்டல் டேக்கிங்ஸ். டோட்டல் டேக்கிங்ஸில் நம்ம ஆர்பி தான் இதுதான். இதில் வந்து 25%. அப்போ 11,520 ஆர் அதில் இன்ட்டு 25% அப்படின்னு போடணும். அப்போ 25% அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். இப்போ 11,520 இன்ட்டு 25% போட்டிங்கன்னா 2,880. அப்போ நீங்கள் இந்த இது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 1,24,000 ப்ளஸ் 2,880 ஆர் அப்படின்னு வரும். இங்கே ஏற்கனவே எவ்வளோ இருக்குது? 11,520 ஆர். அப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுக்கங்க. இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஆரை கொண்டு வந்தால் எவ்வளோ வரும்? 11,520 மைனஸ் 2 இது வந்து ஆர். இது ஆர் மைனஸ் 2,880 ஆர் ஈக்குவல் டு 1,24,000. அப்போ நீங்கள் எவ்வளோ வருது இதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 11,520ல் 2,880 போச்சு அப்படின்னா 8,640 ஆர் ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னா 1 crore
24,000 divided by 8,640 அப்படின்னா ரூம் ரெண்ட் வந்து எவ்வளோ வருது சிங்கிள் ரூமுக்கு ₹1,160. அப்போ சிங்கிள் ரூமோட ரெண்ட்டு இந்த 6 தான், நம்ம அதை தான் வச்சோம் நம்ம சிங்கிள் ரூம் ரெண்ட்டு. அப்போ டபுள் ரூம் ரெண்ட் என்ன வரும் இதில் 1.5 டைம்ஸ். அப்போ டபுள் ரூம் ரெண்ட்டு இதில் எவ்வளோ வரும்னா 11,060 into 1.5 ஈக்குவல் டு 1,740. இதுதான் சரி. இப்போ நம்ம இங்கே என்ன கொஷின் கேட்குறான்னா மேட்ரிக்ஸுங்கிறவன் வந்து தங்குறான். அப்போ அவனுக்கு எவ்வளோ ரூம் ரெண்ட்டு நம்ம கொடுப்போம். அவன் என்ன டபுள் ரூமில் தங்குறான். அப்போ டபுள் ரூமில் தங்குறான் அப்படின்னா அப்போ டபுள் ரூம் ரெண்ட்டு. அப்போ டபுள் ரூம் ரெண்ட்டு அவனுக்கு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணால் அந்த அமௌண்ட் எடுத்துக்கணும். அப்போ 1,740 யாருக்கு இது வந்து மேட்ரிக்ஸுக்கு. மேட்ரிக்ஸ் தங்குறான், ஒரு நாள் தங்குறான், டபுள் ரூம் ரெண்ட்டு. அது இல்லாமல் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பவர் பேக்கப் வர கொடுக்குறோம். பவர் பேக்கப் எவ்வளோ கொடுக்குறோம், அதாவது ₹200 பவர் பேக்கு. ₹200. அப்போ அவங்ககிட்ட எவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ₹1,940. இதுதான் ஆன்சர். அப்போ இந்த கொஷினும் இஸ் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த கொஷின் பார்ப்போம். கொஷின் நம்பர் 17. இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். இந்த கொஷினை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் வரும். இப்போ கம்ப்யூட் த மிஸ்ஸிங் டேட்டா இண்டிகேட்டட் பை த கொஷின் மார்க்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸிங் டேட்டா இண்டிகேட்டட். இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஏபி. ஒவ்வொன்றுடைய ரேட்டு இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நல்லா கொடுங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. இது வந்து ஆக்சுவல் ப்ரைஸ், இது வந்து ஸ்டாண்டர்டு, இது வந்து எஸ்கியூ அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஆக்சுவல் குவான்டிட்டி இதை போடலாம். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸு, மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸு, மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸு, இது வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸஸ். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு எல்லாம் ஃபார்முலாலாம் தெரியும். இதை வச்சு மிஸ்ஸிங் ஃபிகரை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதனுடைய வேல்யூ எவ்வளோ ₹300 அட்வர்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ மைனஸில் கொடுத்துருக்கான். யூசேஜ் வேரியன்ஸ்னால் என்ன, அதாவது நம்ம கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக யூசேஜ் வேரியன்ஸஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி அந்த இதில். அப்போ நீங்கள் பி ப்ராடக்டினுடைய நீங்கள் வந்து இந்த இது வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி இதில் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுக்கல, அதாவது ஆக்சுவலாக இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். எப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் பாருங்கன்னா மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட மிக்ஸ் வேரியன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் போத் ப்ராடக்ட்ஸ் டுகெதர். அப்போ மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்னுடைய 2 ப்ராடக்ட்டுக்கும் -45 அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதையும் நீங்கள் எக்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சம்மு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸை வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிக்கலாம், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் வேரியன்ஸ், இந்த மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் போத் இதை வச்சுக்கிட்டு வேறு என்ன மிஸ் ஆகிருக்குதோ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இந்த மெட்டீரியல் பியில் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே கொடுக்கல. இங்கே வந்து இது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுக்கல. ஐ மீன் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துருக்கு, ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுக்கல. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் பெருசாக ரீகால் பண்ணி வச்சுங்க எக்ஸாம் டைமில். இப்போ மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அப்படின்னா ஃபார்முலா அது வந்து ஆன்சர் கொடுத்துட்டா -300 அப்படிங்கிற ஆன்சர். அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இது வந்துடுச்சு. இப்போ இது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நமக்கு ஃபார் பிக்கு தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஃபார் பிக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பியில் வந்து ஏன்னா அங்கே சொல்லியிருக்கிறது பிக்கு தான் மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் பிக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ நீங்கள் எவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்காங்க, -300. மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் -300.
எஸ்பி அப்படிங்கிறது எவ்வளோ? அப்போ பியோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன? இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது பியோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 15 ருபீஸ் இருக்கா? இந்த 15 ருபீஸ் எடுத்துக்கங்க. அப்போ 15 ருபீஸ் நல்லா பார்க்கணும். அப்போ அப்போ 15 ருபீஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ வருது பாருங்கள். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அப்போ எஸ்கியூனே வச்சுக்கோங்க. மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 70. அப்போ 70. அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்போ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். அப்போ 15 SQ அப்படிங்கிறது அப்போ 15 SQ அப்படியே போட்டுங்க. மைனஸ் 15 × 70 அப்படின்னு போட்டிங்கன்னா 1050 இதை அப்படியே போட்டுங்க. இந்த இடத்துல அப்படியே -300 வரும். அப்போ நீங்கள் 15 SQ அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியை இந்த மைனஸ் இந்த வரும்போது 1050 ப்ளஸ் ஆகிடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கும் 300. அப்போ 1050ல் -300 போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எவ்வளோ? 750 வரும். அப்போ 750 = 15 ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்னா அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் பி ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா 750 டிவைடட் பை 15. அப்போ எவ்வளோது? அப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி = 50. அப்போ இதை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன வந்துடுச்சு? 50 வந்துடுச்சு ஆன்சர் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் இதில். சரி, நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஏவுக்கு உண்டான ஆக்சுவல் குவான்டிட்டி நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை எப்படி பண்ணலாம்? அதில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணிட்டா மீதி எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏ வேறு ஒன்றும் இல்லை. ஏக்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதில் அவங்க கொடுத்துருக்கிறது மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் வருங்க போத் த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய என்ன A + B இது ரெண்டுக்கும் சேர்த்து ஏவுக்கும் ப்ளஸ் பிக்கும் உண்டான மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன சொல்கிறோம்? மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் பி. இதுதான் ஃபார்முலா. இந்த மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அதுக்கு வந்து என்ன பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் மிக்ஸு மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. இதுதான் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் கேல்குலேட் பண்ணணும். நல்லா பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் அந்தந்த இதுக்கு இப்போ ஏக்குன்னா ஏக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், பிக்குன்னா பிக்கு உண்டான ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் ஆஃப் அதுக்கப்புறம் ஆக்சுவல் குவான்டிட்டி இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஃபார்முலா இல்லை, இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதில் ஆன்சர் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் A + B = -45. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? -45 = நல்லா பார்க்கணும். மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் A அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ. எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ? நல்லா இங்கே பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து 12 ருபீஸ். அப்போ 12 ருபீஸ் இங்கே 12 இன்ட்டு இதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பி எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம். அப்போ 12ங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ. இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏ எவ்வளோனா எக்ஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் பி எவ்வளோனா இங்கே பாருங்கள் 70. அப்போ 70 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டு மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏ. ஏ வந்து எவ்வளோ ஆக்சுவல் குவான்டிட்டி? எக்ஸ். இந்த ஃபார்முலா இது வந்து என்ன ஆகிடுதுன்னா மிக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் இந்த இது வந்து மிக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் ப்ளஸ் இப்போ ஏபி ரெண்டுக்கும் தானே வேணும். அப்போ அதுக்கு என்ன வரணும்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பிக்கு எவ்வளோ வந்து 15. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஒய்க்கு எவ்வளோ
70 divided by 2 அப்புறம் மைனஸ் எவ்வளோ வரும் ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஒய்க்கு எவ்வளோ ஒய் இல்லை பிக்கு அதாவது 70 அவ்வளோதான். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வேல்யூவில் கொண்டு போய்னா ஆக்சுவல் குவான்டிட்டி வந்துடும். நல்லா பாருங்கள் 12 எக்ஸ் ப்ளஸ் 70 டிவைடட் பை 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 எக்ஸ் ப்ளஸ் 70 டிவைடட் பை 2 மைனஸ் 70. இப்போ நீங்கள் அப்படியே எப்படி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைனஸ் 45 அப்படியே வச்சுங்க. இந்த 12 அப்படியே வச்சுட்டு இந்த இதை மாற்றுங்க. இந்த 2வும் இந்த இதுவும் எக்ஸும் அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2x ஆகிடும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் 70 மைனஸ் 2x டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் இந்த 15 அப்படியே வச்சுங்க. இந்த அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 × 70ங்கிறது 40 ஆகிடும் 140 ஆகிடும். அப்போ இதுலேயும் 15 இதை போட்டிங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 70 மைனஸ் 2 × 70 140 டிவைடட் பை 2 அப்படின்னு ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் இதை எக்ஸ் இங்கே 2x இருக்குது. அதான் இப்போ மைனஸ் 45 சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 12 இந்த 7x இங்கே எக்ஸு மைனஸ் 2x அப்போ மைனஸ் எக்ஸ் வரும். அப்போ 70 மைனஸ் எக்ஸு டிவைடட் பை 2 வருமா? சரி, இங்கே ப்ளஸ் இங்கே 15 அப்படியே வச்சு இங்கே எவ்வளோ வருது எக்ஸு மைனஸ் 40 140 70 அப்போ மைனஸ் 70 இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் 70 டிவைடட் பை 2 வருமா? சரி, இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடி இதில் நீங்கள் இந்த 2 6 டைம்ஸ் வரும். அதாவது 6 × 70 420 அப்போ 420 மைனஸ் 6 × x 6x டிவைடட் பை 2 அந்த டிவைடட் பை 2 ப்ளஸ் அப்போ நீங்கள் இதில் இதில் டிவைடட் பை 2 தேவையில்லை, ஏன்னா 6ஆல் தான் இது பண்ணிடுறீங்க இல்லையா? அதாவது இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2ஆல் இந்த 2 என்ன வரும் அப்படின்னா இந்த 2 அடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ். அப்போ 670 420 6 × x மைனஸ் 6x. இப்போ ப்ளஸ் இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 15x ஆச்சுங்களா? 15x மைனஸ் 15 × 70 1050 டிவைடட் பை 2 இங்கே அந்த 2 அப்படியே வரும். அப்போ இங்கே நீங்கள் நல்லா இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மைனஸ் 45 அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் மைனஸ் 45. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 இதை ஃபுல் டிஜிட்டாக மாற்றணும்னா 2 × 420 840 மைனஸ் 2 × 6 12x ப்ளஸ் இந்த 15x அப்படியே தான் இருக்கும் மைனஸ் 1050 அப்படியே தான் இருக்கும். இந்த 2 இந்த சைடு போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்தால் 2 × 2 ஆகிடும். இந்த 2 இந்த சைடில் போகும்போது மேலே போயிடும். அப்போ என்ன ஆகிடும் மைனஸ் 45 × 2 அப்படிங்கிறது மைனஸ் 90 ஆகிடும். அப்போ இங்கே நீங்கள் அதில் பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் 3x அப்புறம் மைனஸ் 1050 மைனஸ் 840 அப்படிங்கிறது 210. அப்போ நீங்கள் இந்த x அப்படியே வச்சுங்க 3x அப்படியே வச்சுங்க ஆச்சுங்களா? 3x அப்படியே வச்சுங்க. இந்த இடத்துல மைனஸ் 90 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் இந்த வரும்போது ப்ளஸ் 210 ஆகிடும். 210 மைனஸ் 90 போச்சு அப்படின்னா 120 ஆகிடும். அப்போ 120 ஈக்குவல் டு 3x. அப்போ x ஈக்குவல் டு 40. அப்போ நல்லா பாருங்கள். அப்போ x அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் A ஆச்சுங்களா? அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு 40. இது நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் A கேல்குலேட் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் B இது கேல்குலேட் பண்ணோம். இப்போ இதை வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் மீதி. இப்போ அவங்க என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இப்போ மேக்ஸிமம் நமக்கு என்னென்ன வரும் அவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க, நம்மளே போடலாம். மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஷன் ஆஃப் ஏல என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், ஆக்சுவல் குவான்டிட்டி ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ். ஃபார்முலாலாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போ ஏவுக்கு ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ வருது பாருங்கள். ஆக்சுவல் குவான்டிட்டி இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி இதை வந்து இப்படி ஃபார்முலா பார்க்க இந்த இன்ட்டு வரக்கூடாது. ஒரு நிமிஷம். ஆக்சுவல் குவான்டிட்டி அப்போ ஆக்சுவல் குவான்டிட்டிங்கிறது எவ்வளோ வருது உங்களுக்கு 40, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 12, ஆக்சுவல் ப்ரைஸ் 15, அவ்வளோதான். அப்போ நீங்கள் 40 மைனஸ் 3, அப்போ -3 அப்படின்னா -120. அப்போ -120 அதாவது தட் இஸ் 120 அட்வர்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஏ. அடுத்தது மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆஃப் பி போடுங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் பிக்கு அதே தான் ஃபார்முலா. என்ன பாருங்கள், ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ 70, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ 15, அப்புறம் ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ 20. அப்போ என்ன வரும் -5, அப்போ 70. அப்போ என்ன வரும் -350. அப்போனா என்ன வரும் அட்வர்ஸ். அப்போ இந்த அட்வர்ஸுங்கிறது அப்போ 350 அட்வர்ஸ். இதுதான் வந்து மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் ஆஃப் பி அப்படிங்கிறது. அடுத்தது மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்சஸ். அது எப்படி வரும்? யூசேஜ் வேரியன்சஸ், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ். அதில் நம்ம ஏற்கனவே பிக்கு கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஏவுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஏவுக்கு மட்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ 12, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் 50, ஆக்சுவல் குவான்டிட்டி 40. அப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்போ 12 × 10 அப்போ 120. இது வந்து என்னென்னா ஃபேவரபிள். நல்லா பார்த்துங்க, ஞாபகம் வச்சுங்க. இது ஃபேவரபிள் மெட்டீரியல் ப்ரைஸ் யூசேஜ் வேரியன்சஸ். அடுத்தது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்சஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ். மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸுக்கு நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். இது வந்து ஏவுக்கு. அப்போ ஏவோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ 50, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ 12. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். மைனஸ் இங்கே என்ன வரும், ஆக்சுவல் குவான்டிட்டி 40, ஆக்சுவல் ப்ரைஸ் 15. அப்போ 50 × 12 600 மைனஸ் இது வந்து எவ்வளோ 600 40. அப்போ என்ன வரும், நில். அப்போ இதுக்கு எதுவுமே கிடையாது. மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஏவுக்கு நில். அடுத்தது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் பிக்கு எவ்வளோ, அதுலேயும் பாருங்கள் அதே தான் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ். அப்போ இதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 50 × 15 மைனஸ் 70 × 20. அப்போ 15 × 50 750 மைனஸ் 1400. அப்போ மைனஸில் தான் வரும். அப்போ மைனஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 650. அப்போ என்ன ஆயிரும், அட்வர்ஸ் 650 அட்வர்ஸ். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஆஃப் பி. அப்போ இந்த சமயம் முடிச்சிட்டோம். அப்போ 18 இஸ் கம்ப்ளீட்டட்.